எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் சில ஏற்றம் இறக்கம் வர செய்யும். கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கழகத்தில் அது போன்ற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தனது மதிநுட்பத்தோடு கழக துரோகிகள் மீது சரியான நடவடிக்கை எடுத்து இந்த கழகத்தை காப்பாற்றினார். அதேபோன்று இப்பொழுதும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் கழக வேட்பாளராக நின்று மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களது வேட்பாளருக்குரிய சின்னத்தின் படிவத்தில் கையொப்பமிட்டதனுடைய விளைவாகவும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய தீவிர பிரச்சாரத்தின் விளைவாகவும் இன்று கழகத்தில் வெற்றி பெற்ற ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது சுயநலத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாகவே தேர்தல் பிரச்சாரத்தில் பொருட்படுத்தாமல் செயல்பட்ட தவிகனுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் புதிய ஆட்சி அமைந்தவுடன் வெட்கமே இல்லாமல் அப்படிப்பட்ட நபருக்கு தங்களது சுயநலத்திற்காக ஆதரவு அளிப்பது என்பது தவறான ஒன்றாகும். இதில் தவிக என்பது தூய ஆட்சியை கொடுப்போம் என தேர்தல் நேரத்தில் பொய்ப் பிரச்சாரம் செய்து மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்தவுடன் கேடுகட்டத்தனமான ஒரு குதிரைப்பேர அரசியலுக்கு தவிக வழிவகுத்துள்ளது. அமைச்சர் பதவி என்கின்ற ஆசையை கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மறைமுகமாக எடுத்து கூறி அதிமுகவை பலகீனப்படுத்துகின்ற செயலில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயினுடைய செயல் உள்ளது என்பது அரசியலில் அநாகரிகமான செயலாகும். பொதுவாகவே ஒரு சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்தவுடன் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு யார் தலைவர், யார் செயலாளர், யார் விப் என்பதை அறிவிக்கக்கூடிய உரிமை அந்த கழகத்தினுடைய தலைமைக்கு மட்டும்தான் உண்டு. அந்த கட்சியினுடைய தலைமைக்கு மட்டும்தான் உண்டு. அது அந்த லெட்டர் இப்போ நான் கூட ஒரு 4 முறை செல்லு கொடுங்க. 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டேன். இந்த 4 முறையும் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் தான் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. விப்பு யார் என்பதை அவங்க முடிவு பண்ணி இங்க இருக்கிற சட்டமன்ற செயலாளருக்கு ஒரு கடிதம் கொடுப்பாங்க. இவர் தான் விப்பு, இவர் தான் தலைவர்னு சொல்லிட்டு. பாருங்க, எனக்கு கூட 2006 புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கையொப்பமிட்டு புதுச்சேரி மாநில சட்டசபை செயலருக்கு ஒரு கடிதம் அமைச்சுக்கிறாங்க.
நான் தலைவர், இன்னொரு எம்எல்ஏ வந்து துணைத் தலைவர், திரு ஓமலிங்கம் அவர்கள் விப்பு. இதை நீங்க ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு உரிய அத்தனை இதுவும் வந்து நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் அம்மா தான் கைது போட்டு கொடுக்குறாங்க. நாங்க 5 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா எங்களுக்குள்ள தேர்ந்தெடுக்க முடியாது. இது சட்ட விதி, சட்டமன்ற நடத்தை விதி தெளிவா இருக்குது. ஆனால் வந்து தமிழகத்தினுடைய சபாநாயகர் அவர்கள் வேண்டுமென்றே அதில் குழப்பம் ஏற்படுத்தி சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு புறம்பாக இதுல எந்த விதமான முடிவும் எடுக்காம திட்டமிட்டு காலம் தாழ்த்தி வருவது என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களிடம் திட்டமிட்டு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சதி செயலை தமிழக சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஈடுபட்டுள்ளார். இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒன்றாகும். நான் சொன்ன இந்த கருத்து வந்து சுப்ரீம் கோர்ட் பல மாநில நடவடிக்கையில தீர்ப்பு வழங்கியிருக்குது. ஒரு தேர்தல் முடிந்தவுடன் கட்சியினுடைய தலைமை தான் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும், விப்பை தேர்ந்தெடுக்க முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிக்குது. இப்போ இது போன்ற சூழ்நிலையில வந்து தமிழக சபாநாயகருடைய செயல்பாடு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய கட்சியினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு இன்பதுரை கூட சொல்றாரு, இவங்க பேர்ல வந்து சிபிஐ வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் உள்ளது என்று. இதுல வந்து தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த கட்சியினுடைய பரிந்துரையோ அனுமதியோ இல்லாமல் அமைச்சர் பதவி வழங்குவது என்பது லஞ்சம் கொடுத்து வழங்கக்கூடிய ஒரு செயலாகும். இந்த செயலை வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள பலரும் கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழக ஆளுநருக்கு உள்ள தார்மீக அரசியலமைப்பு உரிமைப்படி சபாநாயகருடைய நடவடிக்கையை ஆளுநர் அவர்கள் சபாநாயகர் அழைத்து முதல்ல கண்டிக்கணும். அந்த அரசு மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். என்ன கேட்டா நாங்க வந்து இது வந்து உண்மையை சொல்லணும்னா தமிழகத்தில் ஜோசப் விஜய் தலைமையிலான இந்த ஆட்சி என்பது ஆட்சி நடத்தும் அருகதையை இழந்து இருக்கின்றது. தானாக முன் வந்து பொறுப்பேற்று பதவி விலக வேண்டிய இந்த அரசு பிற கட்சிகளை உடைத்து குதிரை பேர சோபா பேரம் குதிரை பேரம் இதுக்கெல்லாம் வழிவகுப்பது என்பது ஒரு கேவலமான நடவடிக்கை. அது இந்த ஒரு பிரச்சனை பத்தி நாங்க வந்து விவாதிச்சோம். இதுல ஒட்டுமொத்தமா புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவருமே மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இது சம்பந்தமாக எடுத்து வரும் அத்தனை நடவடிக்கைக்கும் புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கும் என்கின்ற ஒரு ஒப்புதலை என்கிட்ட வழங்கியிருக்கிறார். ஆமா, தீர்மானமே நாங்கள் நிறைவேற்றிட்டோம். நாங்க வந்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எடுத்து வரும் அத்தனை நடவடிக்கைக்கும் புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்போம் என்கின்ற தீர்மானத்தை இங்கு ஒருமனதாக நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இது கழகத்தினுடைய நலன் கருதி. இப்போ கூட நாங்க வந்து உங்ககிட்ட கனத்த இதயத்தோட தான் இந்த பேட்டியை கொடுக்குறோம். இப்ப சி வி சண்முகம் ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், எங்களுக்கு யாருமே விரோதி இல்லை. எங்களுக்கு அவங்களாம் வேண்டியவங்க தான். தனிப்பட்ட முறையில் கூட என்னுடைய நலன் நாடக்கூடியவங்க தான். ஆனா அவங்களுடைய இந்த பாதை என்பது, அவங்களுடைய இந்த நடவடிக்கை என்பது கழகத்துக்கு விரோதமாக இருப்பதால் அதை நாங்க வந்து அவங்களுடைய துணை எங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 30 பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறோம். மாநில கழக நிர்வாகிகள், பிற அணியினுடைய பொறுப்பாளர்கள், ஏறத்தாழ ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் உள்ள பொறுப்பாளர்கள்லாம் ஒருமித்தமா நாங்கள் கைது போடுறோம். புதுச்சேரி ரெசார்ட்ல தமிழ்நாட்டில இருந்து வந்து தங்கினாங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து தங்க வச்சோம். சி வி சண்முகம் அதே போன்று எடப்பாடியார் 2 பேருமே தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா எடப்பாடியார் அங்க வந்தாரு, சி வி சண்முகம் அங்க வரல.
ஆமா, சி வி சண்முகத்துடைய ஆட்கள்லாம் அங்கதான் இருந்தாங்க. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வந்து எல்லா எம்எல்ஏ வந்து பார்த்து பேசினாரு. அங்கேயே வந்து கழக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள தலைவர் தேர்தல் நடத்தப்பட்டது. தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. எல்லாத்தையும் கையத்துல மேல வாங்கினாங்க, மத்தியில இல்ல மேல மத்தியில வாங்கினாங்க. அப்ப அந்த 2 இரவு 3 பகல் நாங்க அங்க இருந்தேன். ஒரு வாட்ச்மேன் போன்று தமிழகத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரவு பகல் இல்லாம வந்து பாதுகாப்பு கொடுத்தோம் நாங்க. அது சி வி சண்முகம் தான் சொன்னாரு, எடப்பாடியார் சொன்னாரு. ஆனா எடப்பாடியார் வந்து அங்க இருந்த எம்எல்ஏக்களை வந்து பார்த்தாரு. சி வி சண்முகம் அது வரைக்கும் வரவே இல்லை. இல்ல அவங்க ஒரு இடத்துல ஒன்னா இருந்தா ஒரு முடிவு எடுக்கலாம்னு இருக்கலாம். ஒரு இடத்துல ஒரே டைம்ல இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூ ஒன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும்னு இருந்திருக்கலாம். மற்றபடி ஒன்னும் ஆகுது ஒன்னும் இல்ல. அதெல்லாம் இல்ல, அதுல தோல்வியும் இல்ல வெற்றியும் இல்ல. அவங்க 2 நாள் இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உடனே அவங்கள வந்து பொதுச்செயலாளர் பார்க்கணும்னு நினைச்சாரு. உடனே வாங்க சென்னைக்கு, எல்லாமே போயிட்டாங்க சென்னைக்கு. அவர்கிட்ட தான் போனாங்க. ஈவன் அவரு வேலுமணி உட்பட அங்கதான் போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் இல்ல, அதுதான் ஒரு பொதுச்செயலாளர் தான் அதுக்கு வேண்டிய முயற்சிகள் செய்யறாரு. இல்ல முடியாது, நான் மந்திரி தான் ஆவான்னு சொன்னா அது கஷ்டம். கொஞ்சம் பொறுங்களான்றாரு. இப்போ நீங்க இதை சொன்னா நல்லா இருக்கும். இப்போ தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலும் நீங்க எடுத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு 40-50 வருஷம் ஆட்சியுடைய சுகமே எங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா எல்லாருமே நாங்க இந்த கட்சியில் தான் இருக்கிறோம். இந்த கட்சியில நிறைய ஏற்றங்கள், நிறைய டைம் ஏற்ற இறக்கம் வந்திருக்குது. எவ்வளோ இந்த கட்சியில வந்து துரோகங்கள் நடந்திருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் எங்களுக்கு அமைச்சராக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தோம், கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்குது. இப்ப நான் 17 வயசுல இந்த கட்சியில வந்தேன். இன்னைக்கு 67 வயசு ஆகுது. 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில இருக்கிறேன். நான் கட்சி மாறிந்தேன்னா எப்போ நான் அமைச்சர் ஆயிருப்பேன். ஆனா அதெல்லாம் என் கால் தூசுக்கு சமம். இந்த கட்சிக்கு ஒரு துரோகம் செய்துவிட்டு அமைச்சர் பதவி பெறுவது என்பது என்னுடைய கால் தூசுக்கு சமம்னு நினைத்துக் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தை நாங்கள் கழக பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, என்ன போல ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடைய நிலைப்பாடு இதுதான். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு முறை ஆட்சியில் இருக்கிறீங்க, மறுமுறை இல்ல, மறுபடியும் தேர்தல் வருது, உங்களுக்கு வந்து எதிர்கட்சியா செயல்படணும்னு சொல்லிட்டு மக்கள் உங்களுக்கு வந்து தீர்ப்பளிக்கிறாங்க. அதுக்குள்ள நீங்க அதெல்லாம் முடியாது, இந்த கட்சியை உடைச்சுதான் நாங்க வந்து போவோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்களாம் யாரு? இப்ப உங்களை நினைக்கும் போது எங்களுக்கு அருவருப்பாகுது. யாரை நினைக்கும் போது, இப்படிப்பட்ட நபர்களை நினைக்கும் போது எங்களுக்கு வருத்தமும் அருவருப்பும் தான் வருது. நம்ம இவங்களெல்லாம் ஒரு பெரிய ஆளா நினைச்சிருந்தோம். யாரெல்லாம் இதே இப்படிப்பட்ட நபர்கள் எது சொன்னாலும் பாண்டிச்சேரியில் அவங்க அங்க வந்தாங்கன்னா தாம்பளத்தட்டில் வச்சு நாங்க வரவேற்றுக்கிறோம் அவங்கள. ஆனா அவங்களுடைய உண்மையான சுயரூபம் இப்பதான் புரியுது. அப்போ இந்த இயக்கத்தின் பேர்ல விசுவாசம், நன்றி, இந்த விசுவாசத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், இந்த இயக்கத்தை காவந்து போடணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்ல. இந்த இயக்கத்தை வச்சுன்னு ஒரு பிசினஸ் நடத்துறீங்க எல்லாம். அப்ப நீங்க இருக்கும்போது நாங்க தான் பெரிய ஆள், நாங்க தான் எம்எல்ஏ, நாங்க தான் அது அப்படின்றீங்க. உங்களுக்கு எல்லாம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்க கூட இருக்கிறோம். ஆனா உங்களுடைய உண்மையான சுயரூபம் என்ன? தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த கட்சியை பலி கொடுத்துட்டு உடைச்சிட்டு இந்த கட்சியை அவமதிச்ச ஒரு வந்து இந்த நபருடைய அரசுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க. ஒரு பலகீனமான ஒரு முதலமைச்சர் அவர். திமுகவை அழிப்பதற்காக உருவானதுதான் அதிமுக. திமுக கூடயே கூட்டணி வச்சு அது மாதிரி யாருமே பேசலையா? யார் பேசுனது? இல்ல அவர் சொல்லுவாரு. இப்ப கூட இப்ப நீங்க கூட என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் பேரு திருமாவளவனை முதலமைச்சர் ஆகிட்டு திமுக அதிமுக ஆதரவு கொடுக்கலாம்னு பேசினாங்கன்னாங்க. அதை அவர் மறுக்கிறார். யார் மறுக்கிறது? திருமாவளவன் மறுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பேச்சே நடக்கலன்றார். அதுல முகாந்திரமே இல்லைன்றார். இப்ப நீங்க ஏன் போய் சொல்றீங்கன்னு கேக்குறேன். தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அதனுடைய நிர்வாகம், அந்த நிர்வாகத்தில் சட்டமன்றத்தில் தலைமையேற்று இருக்கக்கூடிய சபாநாயகருடைய செயல்பாடு, இது நேர்மையா இருந்ததுன்னா கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எப்போ லெட்டர் கொடுத்தாரோ
அடுத்த நிமிடமே அவர்களுடைய பதவியை பறிக்கணும். இதுதான் சட்டம். இதுதான் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு. இதை அவங்க செய்யலன்னா இந்த அரசு நேர்மை தவறிய ஒரு அரசு. இந்த அரசு குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அரசு. இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் என்பது எதிர்காலத்தில் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு செயலாகும். நிச்சயமா நாடும். எல்லாத்தையுமே நீக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா கழகத்துல எந்த அளவுக்கு அடுத்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா தொடர்ச்சியா தோல்வி இல்ல. பாலாக்கு எங்க கட்சி மேல இருக்கிற அக்கறை கூட புதுசா வந்த எம்எல்ஏங்களுக்கு இல்ல. பாருங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கேள்வி கேட்டுனே இருக்கிறீங்க. எல்லாம் ஒன்னா இருங்க. ஆனா அவங்களுக்கு இல்ல. யாருக்கு இல்ல? உங்களுக்கு இருக்கிற அந்த புதிய தலைமுறை ரிப்போர்ட்டருக்கு இருக்கிற அக்கறை கூட புதுசாகவும் ஏற்கனவே அமைச்சராக இருந்து எல்லா சுகத்தையும் அனுபவிச்ச இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில சட்டமன்ற உறுப்பினருக்கு இல்ல. அது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாருன்னா 10 தடவைக்கு மேல தோல்வி அடைஞ்சிட்டாரு. நாங்க சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்குது பொதுச்செயலாளர். மேடம் இருக்கும்போது நாங்க ஏதாவது கருத்து சொன்னா கேட்பாங்க. 10 தடவை முடிஞ்சு வச்சு இது 11வது தடவை. 10 தடவை ஏன் இருந்தீங்க கூட? ஏன் 10 தடவை கூட இருந்தீங்க? நீங்க தானே பல நடவடிக்கை நீங்க தானே எடுத்தீங்க. சின்னம்மாவை கட்சி விட்டு நீக்கிறது யாரு? நீங்க தானே. ஓபிஎஸ் கட்சியில சேர்க்க சொன்னது யாரு? நீங்க தானே. டிடிவி தினகரனை வெளியே தந்து யாரு? நீங்க தானே. நீங்க சொன்னதெல்லாம் தானே அவர் செஞ்சாரு. அப்ப அவருக்கு தவறான பாதையை நீங்க ஊட்டின்னு வந்துட்டீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? வெயிட். இப்ப என்ன சொல்றீங்க? எல்லாரும் சேர்க்கணும். யாரு உங்களை சேர்க்க வேணும்? அவங்களுக்கு வர சொல்லு. நீங்க அவங்களுக்கு வாயா? நீங்க வாயா? அவங்களுக்கு 3 பேருமே நல்ல வாய். இது டிடிவிக்கு அற்புதமான வாய். பல அற்புதமான கருத்துக்கள்லாம் எடுத்து வைக்கிறார். ஓபிஎஸ் சொன்னா பேசாம இருப்பாரு. அவர் இருக்கிற இடம் திமுக. அவர் எங்க போய் சேர்ந்துட்டாரு? இன்னைக்கு கட்சி விட்டு வெளில போகிறாரு. நாளைக்கு எந்த கட்சியில சேர்றாருன்னு தெரியாது. அதே எனக்கு தெரியாது. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் செம்மலைக்கு அண்ணனோ தம்பியே இல்ல, உறவினர் இல்ல. ஏதோ இல்ல அவங்களும் அரசியல்வாதி, ஏதோ ஒரு அரசியல் இருக்கணும்னு நினைப்பாங்க. சரி, அவர் பணி அவர் செஞ்சுதானே ஆகணும். அவர் இந்த அதிமுக வெளியேற்றப்பட்டவர். இன்னொரு கட்சியில போய் ஜெயிச்சுட்டு மந்திரி ஆகுறாரு. அப்போ அவருடைய தலைமை அவருக்கு ஒரு கட்டளை இடுது. யார் இடத்து? ஜோசப் விஜய் சொல்றாரு, நம்மளுக்கு மெஜாரிட்டி இல்ல, உங்களுக்கு வேண்டிய நண்பர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட்டு வாங்கலான்றாரு. அப்ப அந்த பணியை அவர் செஞ்சுதானே ஆகணும். அவருடைய வேலை அது. ஆனா அவருடைய வேலைக்கு இவங்க அணி பண்ணிட்டு தான் தப்புன்னு சொல்ல வரும். செங்கோட்டை மேல நாங்க தப்பு சொல்ல மாட்டோம். அவரு அரசியல் வித்தகர், திறமைசாலி தான். அவர் வேலையை அவர் செய்யட்டும். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அவருக்கு வேலையே இல்லையே. பார்டர்ஸ்ல துப்பாக்கி ஆயிடுவார் அவர். இப்ப சும்மா காட்டி தோட்டா போட்டு இப்படி பாக்குறாரு. உனக்கு உள்துறை அமைச்சர், உனக்கு ஹோம் மினிஸ்டர், உனக்கு என்ன இது இருக்குதுவா, எக்ஸைஸ் வா, ஆமா நீ வா, பிடபிள்யூ வா, உனக்கு வருஷத்துக்கு 2000 கோடி எவன் கொடுப்பான் வான்றாரு. எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கட்சி பொறுப்பு பறிக்கப்படும். குறிப்பா விழுப்புரம், கோயம்புத்தூர் எல்லாமே பறிக்கப்பட்டு வேற ஒருத்தவங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் லீமா ரோஸ் இன்னமும் மகளிர் அணி துணை தலைவராக தான் நீதிக்கு. அது ஒரு பொறுப்பே கிடையாது. அது ஒரு கீ போஸ்ட் கிடையாது. அந்த அம்மா நேற்று வந்தது, அந்த அம்மா முந்தாத்து வந்தது, இன்னைக்கு ஒரு பதவி வாங்கிச்சு. அது ஏதோ ஒரு பேக்க மாட்டின்னு எல்லார்கிட்டயும் காசுக்குதுன்னு சொல்லிட்டு போல இருக்குது. அங்க இப்போ என்னன்னா என்ன சொல்லதுன்னு தெரியல. அது நீங்க எப்படி எடுத்துவீங்கன்னு தெரியல. வேணா பாவம் விட்டுருங்க அவங்கள. எப்போதுமே இந்த ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற பெரிய பெரிய ஆதார புருஷனுடைய அழிவுக்கே காரணம் ஒரு பெண்ணை தான் இருப்பாங்க. என்ன பிரச்சனை? என் புடைய பிடிச்சி ஈத்தாமா, நீ ஏன் கேட்கலன்னு ஒரு சண்டை வந்தது இல்லையா திரௌபதியா? அது மாதிரி ஒரு பெண்ணாலதான் இருக்கும். ஆவதும் பெண்ணாலே மனிதன், அழிவதும் பெண்ணாலே, இத புரிந்து நடந்து கொள்ளடா என்றாங்க. நீ கோச்சிக்காதம்மா, நீ என் தங்கச்சி. கட்சியோட முன்னாள் பொதுச் செயலாளரும் இருக்கட்டுமே. அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க. அம்மா மறைஞ்ச பிறகு இந்த கட்சி சுக்குநீரா போயிடுச்சு. என்ன செய்ய முடியும்? அவங்க அவங்க ஒரு தெய்வமா இருந்துட்டாங்க. அவங்க இப்படிப்பட்ட செயலாம் ஈடுபட மாட்டாங்க. எல்லா பெண்களுமே தப்புன்னு நாங்க சொல்ல மாட்டோம்.
ஒரு ஒரு சாம்ராஜ்யம் பெருசா அழியுதுன்னா அதுல யாரு இருப்பாங்கன்னா யாரோ ஒரு லேடிஸ் பிரச்சனை வந்து இருக்கும். அதுதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். புதுச்சேரி பாலிடிக்ஸ் வாங்க, நானும் உங்களுக்கு வரவேணான்றா. தற்காலிக சபாநாயகர் வாழ்த்துக்கள். சபாநாயகர் பேசக்கூடாது தான், தற்காலிக சபாநாயகர் பேசலாம். அது என்ன தற்காலிக சபாநாயகர்? ஆனா நிரந்தர சபாநாயகர் வாங்கிடலாம். எல்லாம் போங்க, அவர் பிஜேபிலையும் என்ன ரெடி பேசுங்க. உங்களுடைய ஏன் எம்எல்ஏ தான் இருக்கணும்? கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. நீங்களாம் வந்து எங்க சபாநாயகர் வந்து நிரந்தர சபாநாயகரா வந்து அலங்கரிப்பார். எங்க சட்டமன்ற சபையில எனக்கு கொடுத்தா நான் செய்வேனா? ஏன் அதுல என்ன இருக்குது? சபாநாயகர் என்ன திருட்டு பதவியா? மக்களுக்கு உழைக்கக்கூடிய பதவி தானே. சட்டமன்றத்தை வந்து முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு பதவி தானே. அதுல இருக்கலாம், அது தப்பு இல்லையா? இப்ப நீங்க நினைக்கிறத பார்த்தா அமைச்சரானா ஒரு 200 கோடி 300 கோடி கொள்ள அடிக்கலாம். அதை விட்டு இதுக்கு ஏன் வரேன்னு கேக்குறியா? கொடுங்கன்றா. நீங்க எல்லாம் போங்க, ஜனநாயகத்தினுடைய 4வது தூணு நீங்க எல்லாம். நீ இந்த தூண்லாம் ஒன்னா இணைஞ்சு போங்க, ஒரே தடியா போங்க. போயிட்டு பிஜேபி என்ன இருப்பாரு, ஆனா நீங்க அண்ணா நீங்க ஆக்குங்கண்ணா சபாநாயகரா, அவர் எல்லாத்துக்கும் பொருத்தமானவர் தானே அப்படின்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு பரிந்துரை பண்ணி எனக்கு வாங்கி கொடுங்க, நான் மறுக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்வேன். ஆமா, அது வயசு இந்த அனுமூலம் இந்த இது உண்டு. 4 டைம் எம்எல்ஏ டைம் பஞ்சாயத்து டைம் சபை நடத்துறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வரணும். அது நான் அப்பப்போ இவர்கிட்ட கேட்டுக்குவேன். யார்கிட்ட கேட்டுக்குவேன்? செல்லுத்திட்ட கேட்பேன். அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அமைச்சர் பதவி கேட்டு 100 கோடி ரூபாய் வந்து பேரம் பேசுறாங்க அப்படின்னு நாராயணசாமி குற்றம் சாட்டு. ஆமா, கரெக்டான குற்றச்சாட்டு அது. அதுக்கு எங்க முதலமைச்சர் தெளிவா சொல்றாரு. யாரா பேசுனது 100 கோடி நீ சொல்ற நடவடிக்கை எடுக்கிறான்றாரு. சொல்லணும் இல்லையா? வெத்து தோட்டா மாதிரி வந்து இந்த மாதிரி பவுல் சொன்னதால தான் இந்த காங்கிரஸ் ஆட்சியே இல்லாம போச்சு. இன்னமும் திருந்த மாட்டாரு நாராயணசாமி. அது எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல ஓரளவுக்கு உண்மை இருக்கணும், ஆதாரப்பூர்வமா இருக்கணும். ஆதாரப்பூர்வமா இல்லாத ஒரு பொய் குற்றச்சாட்டை மலிவு விளம்பரத்துக்கு இது பேசுறது என்பது நாராயணசாமியை பொறுத்தமட்டில் ஒரு வாடிக்கையான ஒன்று. எங்களுடைய முதலமைச்சர் தெளிவா கேட்கிறார். 100 கோடி கேட்டேன்னு சொல்ற இல்லையா? யார் தரேன்னு சொன்னது, யார் கேட்டது, நீ அதை சொல்லு, நான் நடவடிக்கை எடுக்கின்றாரு. ஏன் போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிற? ஏன் சோபா கூட போய் பதுங்கிக்கிற? சினிமா நடிகர் சோபா இல்ல, சாதா சோபா கீழே போய் பதுங்கிக்கிறார். ஏன் பதுங்கிக்கிற? தைரியமா சொல்லணும்ல. இன்னார் கேட்டான், இல்ல என்னால் 100 கோடி கொடுக்க முடியல, நான் 90 கோடி தரேன்னு சொல்லிட்டு சொன்னார். சொல்லு. எங்க முதலமைச்சர் அதான சொல்றாரு. அதனால வந்து நாராயணசாமி குற்றச்சாட்டுலாம் நீங்க உண்மைன்னு நீங்க போடுறது முதல்ல தப்பு. நாராயணசாமி என்ன செய்வார்னா 50 லட்சம் வேலை நடக்கும் பொதுப்பணித்துறையில், 5 கோடி ஊழல் பண்ணிட்டான் வாங்குவார். இப்ப நம்ம சக்தி என்ன செய்வாரு, டக் டக் டக்குன்னு டைப் அடிப்பாரு. ஏன்னா இது 50 லட்சத்துல 5 கோடி எப்படி ஊழல் பண்ண முடியும்? பண்ண முடியுமா? அவர் சொல்றது உங்களுக்கு வேலை வாக்கு. இதனாலதான் வந்து இந்த மாதிரி நபர்கள் வந்து தொடர்ந்து பொய்யான தகவலை எடுத்து கூறின்னு வர்றாங்க. நான் சொல்லது பொய்யா இருந்தா கூட என்ன நீங்க கேட்கணும். இப்ப நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வேலை என்னப்பா ஏன்ட்ட பேசு, நீ அங்கே பேசியிருந்தா நான் கூட வந்து ஒரு 10 லட்சம் முனிசிபாலிட்டி வேலை நடக்குதுன்னா 1 கோடி ரூபாய் ஊழல் நடந்து போய் சொன்னா நீங்க கேட்கணும். உனக்கு அறிவுதாயா? உனக்கு 10 லட்சம் ஒருத்தன் எப்படியா 1 கோடி ஊழல் பண்றான்னு கேட்கணும். அந்த கேட்கிற உரிமை உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். நாங்க சுப்ரீம் கோர்ட்டே உங்களுக்கு வழங்கி இருக்குது. ஏன் அதை மறுக்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? என்ன காரணம் உங்களுக்கு? நான் சொல்லிட்டேன், நீங்க அப்படியே போட்டுருணுமா? ஏன் போடுறீங்க? என்ன பாரு நான் சொல்லத கரெக்டுன்றான் பாரு. ஆனா அவன் போடுவான் 100 கோடி ஊழல்னு. ஓகேலாம் கிடையாது. வாங்க உங்களால சொல்லுங்க, ஒன்னும் வாங்க. என்ன வேணும்? உடனே வச்சுக்கலாமா? என்ன லீடு? இன்னும் நீ கேள்வி ஒழுங்கா கேட்கல. எனக்கு போர் அடிக்குது பாலா. நீ என்ன இங்க உட்கார வச்சுன்னா ஒரு நல்ல கேள்வி, ஒரு 4 கேள்வி கேட்டியா? சும்மா இருப்ப. 4 கேள்வி நல்ல கேள்வி கேட்டியா?
என் உள்ள குமுறல உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். 4 கேள்வி நல்ல கேள்வி கேட்கறீங்களா? கேட்க மாட்டீங்க. நீங்க ரசாயன பத்தியே நீங்க திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்றீங்க. 118 எம்எல்ஏ கூட ஆட்சி அமைப்பார், நீங்க தான் பேட்டி கொடுத்தீங்க. எந்த முகாந்திரத்தில் சொன்னீங்க? 118 எம்எல்ஏ வந்தா ஆளுநர் அவர் சந்திப்பாருன்னு சொன்னார். மண்டையில் ஏத்திக்க. 118 எம்எல்ஏ இல்லைன்னா போக மாட்டார். எடப்பாடியார் ஒண்ணு இவரு கிடையாது. நீ ஏன் அப்புறம் நீங்க ஆட்சி அமைப்பீங்கன்னு என்ன கேக்குற? நாங்க தான் 48 எம்எல்ஏ 54 தானே இருக்கிறோம். 54 எம்எல்ஏ இருக்கும்போது நீங்க ஆட்சி அமைப்பீங்களா? நீங்க ஆட்சி அமைப்பீங்கன்னா அமைப்போம். 118 எம்எல்ஏ ஆதரவு இருந்ததுன்னா கவர்னர் போய் அவர் பாப்பாரு, இல்லன்னா போக மாட்டாரு. நீ உடனே என்ன போடுற? 118 எம்எல்ஏ கூட எடப்பாடியார் கவர்மெண்ட்க்கு செல்கிறார். அதிமுக அன்பழகன் அறிவிப்பு. மண்ட பிரான்ஸ். நான் வேற பாலா வேற திட்டுறேன். அப்ப பாலாவே அங்க இல்ல. எப்ப வரவேற்கிறோம். அதை பத்தி என்ன நல்ல தானே. என்னையா இது? ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்றாரு, இவர் பணிந்து இருக்கிறாருன்றாரு. சரி, பெரியவங்களுக்கு பணிவு இருக்க வேண்டியதுதான். அதுக்கு என்ன? உனக்கு எங்க வலிக்குது? நீ என்ன சேனல் சொல்லு? தந்தி டிவியா? வேலை பேசுறீங்களா உண்மையா? ஏம்பா தந்தி பேப்பரோட வேலை பேசுறீங்க? எப்படியாப்பட்ட நிர்வாகம் அது? அவர் எங்க ஐயா உருவாகிற நிர்வாகம் நீங்க வித்துட்டு போலான்னு பாக்குறீங்களா? மாட்டினா 48 எம்எல்ஏ இருக்காங்க. அதுல 25 பேர் எதிர்ப்பா இருக்காங்க, 23 பேர் பொதுச் செயலாளர் கூட இருக்காங்க. ஒரு சரிபாதிக்கும் மேல கூட பொதுச் செயலாளரால எம்எல்ஏஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது கணக்கே கிடையாது. அப்படிதானே? அது அப்படிலாம் கணக்கு கிடையாது. கட்சியோட தலைமைக்கு கட்டுப்படாம அதிகப்படியான எம்எல்ஏக்கள் அதெல்லாம் அது கணக்கே கிடையாது. இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் அந்த ஒரு பவுன் காயின்ஸ் இருக்குது இல்லையா? அது ஒரு போர்வையோ கொட்டினா என்ன ஆகும்? இப்ப என் தங்கச்சி என்ன செய்யும்? நம்ம பேச எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த காயின்ஸ் தான் பார்ப்பாங்க. அது மாதிரி அவன் போரா கொட்டான். இந்தா உனக்கு 1000 கோடி வருது இந்த டிபார்ட்மெண்ட்ல, இதுல வா 1500 கோடி, இதுல வா 2000 கோடின்றான். வாய் திறந்து போறான். என்ன செய்ய முடியும்? ஒன்னு சொல்லலாம். நீங்க என்ன கேட்கலான்னா, தகுதி இல்லாத பொறுப்பற்ற ஒரு சில நபருக்கு இவர் சீட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது கரெக்டான கேள்வி. பட்டுமா? தகுதி இல்லாத நபருக்கு சீட்டு